another episode of ARB Recipes. ARB கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் முர்த்தபா, அதுவும் மினி சைஸ்ல. ஸோ உங்க வீட்டில் கிட்ஸ் இருந்தா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சிக்கன் முர்த்தபாக்கு தேவையான ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் உருகியதும் பட்டை, அது கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற போன்லெஸ் சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து இந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பட்டை தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகி இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 ஆனியன்ஸ் போல் எடுத்திருக்கேன். இது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு கேரட், காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், இதையும் ஃபைனாக சாப் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆனியன்ஸ் கூட நல்லா சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆகி இந்த பதம் வந்ததும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதம் எல்லாம் முழுசா போய் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த பதத்தில் தான் நமக்கு இது வேணும். இப்போ இதை நம்ம தனியாக ஒரு சர்விங் பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒரு 3 முட்டையை நல்லா அடிச்சுட்டு நல்லா ஸ்கிராம்பிள் எக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ரெடி பண்ற சிக்கன் முர்த்தபால வெங்காயம், கேரட், முட்டை, சிக்கன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஃபில்லிங்கே போதுமானதா இருக்கும். இதுக்காக நீங்க தனியா எந்த ஒரு கிரேவியும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஸ்கிராம்பிள் எக்கையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ முர்த்தபாக்கு தேவையான ஃபில்லிங் முழுசாவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம முர்த்தபாக்கு தேவையான டோ எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு முர்த்தபா செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். முர்த்தபா நல்லா டேஸ்டா வரதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு. இந்த மாவுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா சூடா காய்ச்சி சேர்த்துக்கோங்க. இதனால முர்த்தபா ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், டோ நல்லா சாஃப்டாவும் கிடைக்கும். அரை கிலோ மைதா மாவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நல்லா சூடா காய்ச்சி இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் நல்லா சூடா இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நல்லா கைகளால் பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் தண்ணீர்லயே மிக்ஸ் பண்ணிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட் டோவை ரெடி பண்ணிக்கிட்டேன். நீங்க வேணும்னா முதல்லயே மாவுலயே கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு சாஃப்ட் டோவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முர்த்தபாவோட ஷீட் வந்து நல்லா தின்னாக கிடைக்கும். முர்த்தபா ஷீட் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா அது டேஸ்ட்டாக இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டோவை சூடான நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணதுனால இதை தனியாக நீங்கள் புளிக்க வைக்கலாம் தேவையில்லை. உடனே நீங்கள் ஷீட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மினி முர்த்தபா செய்ய போகிறதுனால சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய முர்த்தபாவை செய்யறதா இருந்தால் நல்லா பெரிய உருண்டைகளாகவே எடுத்துக்கோங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு உங்கள் கைகளாலேயே இந்த ஷீட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டோ நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ண வரும், நல்லா ஈஸியாக உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ண வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபீலிங்கை சென்டரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நான் இப்படி மடிச்சிருக்கிறது போல நீங்களும் மடிச்சு விட்டுக்கோங்க. இது மினி முர்த்தபா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு நல்லா கியூட்டா இருக்கு இல்லையா? பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதோ இல்லை பார்ட்டி டைம்லயோ நம்ம நிறைய வெரைட்டி செய்வோம். அப்போ உங்கள் மெனுவில் நீங்கள் மினி முர்த்தபா ஆட் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் எல்லா வெரைட்டிஸுமே டேஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நார்மலாக இருக்கிற முர்த்தபா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது மட்டுமே சாப்பிட்டா ரொம்ப ஃபுல்லாகிடும். அதனால வர கெஸ்ட் வந்து மற்ற ஐட்டம்ஸ் எதுவுமே டேஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ உங்கள் மெனுவில் மினி முர்த்தபா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா வெரைட்டிஸுமே உங்கள் கெஸ்ட் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா முர்த்தபாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய மினி முர்த்தபா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா டெம்ப்டிங்காக இருக்கு இல்லையா? நான் இப்போ சொன்ன மாதிரி அளவுகளை வச்சு நான் ரெடி பண்ண இந்த முறையில் மினி முர்த்தபாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.